கமல்ஹாசன் அவர்கள் இன்னைக்கு ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்டில் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்திய கரப்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பாலிடிக்ஸை பற்றி கமல்ஹாசன் அட்ரஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி தெரிகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது கமல்ஹாசன் பேசினது முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, ஒன்று இப்போ இந்தியன் டூவுக்கு எல்லாரும் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக இந்தியன் டூ தாத்தாவுக்கு அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இதிலே நமக்கு தெரிகிறது நம்ம நாட்டில் கரப்ஷன் அதிகமாக இருக்குது. நம்ம அரசாங்கம் அந்த மாதிரி கரப்ஷனை பண்ணி கொண்டு இருக்குது. அதனால தான் எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்குது. கரப்ஷனும் அதிகரித்து கொண்டு இருக்குது, இந்தியன் டூவோட எதிர்பார்ப்பும் அதிகரித்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்க மத்திய அரசு தாக்கி பேசினாங்களா இல்லை மாநில அரசு தாக்கி பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கமல்ஹாசனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்திருக்காங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் இந்தியன் டூ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ரெட் ஜெயின் நிறுவனம் தான். ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி காசு பணத்தை தாண்டி எங்களோட ஒரு நல்ல உறவு இருக்குது. இந்த படத்தை ரொம்ப பிடித்து போனதுனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாங்கி இந்த திரைப்படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து விக்ரம் அதுக்கப்புறமா இந்தியன் டூ திரைப்படத்தை உதயநிதி ஸ்டாலின் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதனால கமல்ஹாசனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நல்ல உறவு தொடர்கிறது அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் கமல்ஹாசன் அவர்கள் உறுதி செய்கிறார்கள்.